ஒரு 28 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அவன எப்படி நீங்க வந்துட்டு ஒரு பொறுப்புல போடுவீங்க அப்படின்னா, அப்ப இளைஞர்கள் கட்சி ஆட்சி வரக்கூடாது. அரசியலுக்கு வரக்கூடாது. இப்ப நம்ம பேசும்போது கூட 2 கூமுட்டை உட்கார்ந்து பேசிட்டு இருக்குதுன்னு ஒருத்தன் போடுவான். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. அரசியல பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? விஜய் வரும்போதும் அதான் கேட்கறாங்க. அரசியல பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்டின்னா, ஏன் 18 வயசு வச்சிருக்கீங்க? 40 வயசு வைங்களேன் ஓட்டு போடுறதுக்கு. ஏன் 18 வயசுல ஓட்டு போடணும்? நான் ஓட்டு போறது 40 வயசுல ஓட்டு போட்டு போயிருவேன்ல. அரசியல் நல்லா கத்து தேர்ந்துட்டு, நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டு, பொறுமையா 40 வயசுல நான் ஓட்டு போடுறேன். ஓட்டே போட வேணாம். என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுதான் நம்ம கேள்வியா இருக்கு. இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடாது. நம்ம உட்கார்ந்து பேசும்போது அவங்க சொல்றது, நீங்க வந்து சினிமா பேசுங்க, இது பேசுங்க. அரசியல் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அதான் வந்துச்சு. எல்லார் கட்சி அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது இதா இருந்துச்சு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் இதா இருந்துச்சு. இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எப்ப யார் சொல்லுவா தெரியுமா? இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா அவங்க கேட்கிற கேள்வி வந்து கொஞ்சம் கொக்கி போடுற மாதிரி இருக்கும். அதாவது நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சு கேட்கறதுக்கும் மேலாப்புக்கும் வித்தியாசம் இருக்கும். குழந்தை கேட்கிற கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பா தெரிஞ்சவங்கள்ட்ட கூட புரிய வச்சிடலாம். ஆனா குழந்தை ஒரு கேள்வி கேட்கும். பதிலே சொல்ல முடியாது. ஐயோ! இது எப்படி சொல்லி உன்கிட்ட என்ன கரெக்ட்டா கேட்கிற இந்த வயசுல அப்படின்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம அரசியல் எழுப்புற கேள்விலாம் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றாங்க.